வியாழன் அதிகாலை. இன்று முதல் ஆசிர்வதிப்பேன். மகா ஜெபம். காலேப் 40 வயதில் கண்ட கானான் தேசத்தின் கனவு 85 வயதில்தான் நிறைவேறியது. 45 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்தாலும் தேவன் அவரது பெலனை குறையாமல் காத்தார். 85 வயதில் அவர் யோசுவாவிடம், அன்று எனக்கு இருந்த அதே பெலன் இன்றும் இருக்கிறது, அந்த மலையை எனக்கு தாரும் என்று கேட்டு பெற்றார். காலங்கள் கடந்தாலும் தேவன் சுதந்திரத்தை மீட்டுத் தருவார் என்பதற்கான மாபெரும் சாட்சி காலேப். பரிசுத்த ஆவியானவரே, இந்த விடியற்காலை வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம். 45 ஆண்டுகளுக்கு பின் காலேபின் மலையை அவனுக்கு தந்த உமது உண்மைத்தன்மைக்காக ஸ்தோத்திரம். உமது பிரசன்னம் இந்த அதிகாலையில் எங்கள் இல்லங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தரும் தேவனாகிய நீர் வறட்சியை வாழ்வாக மாற்றுபவர். கருணையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, காலேபைப் போல தள்ளிப்போன ஆசீர்வாதங்களுக்காகவும் இழந்த நன்மைகளுக்காகவும் உம் பாதத்தில் சரணடைகிறேன். எனக்கான நேரம் கடந்துவிட்டதோ என்று நான் அஞ்சிய நாட்களையும் நீர் அறிவீர். ஆகாய் 2:19 என்ற வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்வில் இன்று முதல் என்ற புதிய அத்தியாயத்தை இன்று நீர் தொடங்குவீராக. காலேபு தன் மலையை பெற்றது போல சத்துருக்களால் திருடப்பட்ட நன்மைகள், காலதாமதமான உயர்வுகள் அனைத்தையும் இன்று எனக்கு திரும்பத் தாரும். அற்புதங்களின் ஆவியானவரே, காலேபுக்கு 85 வயதிலும் புதுபலன் தந்தது போல என் சரீரத்தின் பலவீனங்களையும் தீராத நோய்களையும் நீக்கி புதிய ஆரோக்கியத்தை தாரும். என் குடும்பத்தின் கடன் சுமைகள் இன்று காலை பனி போல உருகி மறையட்டும். என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களுக்கு மேன்மையான வாழ்வை தாரும். வெண்கலத்திற்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் கொண்டு வருவேன் என்ற உமது வார்த்தையின்படி என் இழப்புகளுக்கு மேலாக ஒரு உயர்வை இன்று கட்டளையிடுவீராக. இந்த நாள் முழுவதும் உமது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்பாக சென்று கோணலானவற்றை செவ்வையாக்குவீராக. இன்று மாலை நான் இல்லம் திரும்பும்போது காலேபைப் போல என் சுதந்திரத்தை நான் பெற்றேன் என்று மகிழ்ச்சியுடன் உம்மை துடிக்க கிருபை செய்வீராக. ஆமேன்.